ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டெசிமல் சம் வந்த உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்களுக்கு தெரியுன்றதுக்காக எதையாவது எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 1000 போடுங்க. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் 1000 இந்த நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். டாட் வச்சு டெசிமல்னால் 3 நம்பர் ஸ்கிப் பண்ணும் ரைட் சைடு 1 2 3 3036 டிவைட் பை 0.6. டெசிமலில் இருக்கப்போ எப்போவுமே டிவைட் பண்ணாதீங்க. திருப்பியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் இருக்கிறதுனால நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஒரு 0 இருக்கிற மாதிரி. இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 30360 வரும். டினாமினேட்டில் 6 வரும், டாட் ரிமூவ் ஆகிட்டு 6 மட்டும் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். 1 6 ஆர் 6, 5 6 ஆர் 30. 3ஆல் என்னால் 6 டிவைட் பண்ண முடியாது, அதனால் நான் I put 0, then I take it 6 also. So here is 36, 6 6 are 36, then put 0. So answer is 5060. This is the answer. Okay va? So okay, how to solve this problem பார்க்கலாம். So first you have to simplify this bracket. So put bracket first, then minus 48 divided by 12. Next multiplication. Here is the mixed fraction, you convert it into improper fraction. 1 3 by 4 means you multiplied 1 into 4, that means 4. 4 plus 3 7. Denominator always in the denominator value. So here is 7 by 4. Next you add plus 7. Next, so here is multiplication sign. So if any cancellation we try it. 1 4s are 4, 1 4s are 4, 2 4s are 8. Numerator and denominator also same value, so we cancel it. Then you got answer in the bracket is minus 7 plus 7. So you remove the bracket, so the answer is 0. So in the question la enna irukuna, if you in your classroom 2 by 3 of your students participated in a science fair and 3 by 8 of the students participated in a maths competition, what fraction of the students participated in both events? So both events அப்படின்னா ரெண்டையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணணும். 2 by 3 plus 3 by 8. ஸோ ரெண்டுமே ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை, ரெண்டோட டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ யூ மல்டிப்ளை 2 into the கிராஸ் வேல்யூ is 8. Then here is plus sign, then put 3, then the opposite of 3 divided by 3 8s are 24. This is the simplest way. Then 2 8s are 16, 3 3s are 9 by 24. Then you add it means 25 by 24. You have to convert into mixed fraction 1 by 24. அதாவது 25ல how many 24s இருக்குன்னா only 1 24s, remaining 1 in the numerator, denominator values in the denominator. Okay, இதில் என்ன செக் பண்ணணும்னா which one is less than, which one is greater than செக் பண்ணணும். So off means multiplication. Next you have to cancel the common terms. So here is 3 by 7 and here is 2 by 7. 3 by 7 is the greatest one. So this is the answer. So okay, இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா a regular hexagon has sides length of 4.2 meter. What is the perimeter of the hexagon? So hexagon அப்படின்றது எவ்வளோ சைட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 6 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா, 6 சைட்ஸ் இருக்குது. ஸோ ஈச் சைட் ஈக்குவல் டு 4.2 மீட்டர் அப்படின்னா பெரிமீட்டர்னால் நமக்கு தெரியும், எல்லா ஆல் சைட்ஸையும் ஈக்குவல் ஆட் பண்ணுறது 1 2 3 4 5 6 எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் நமக்கு பெரிமீட்டர். ஸோ 6 into 4.2 இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 42 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தென் டெசிமல் அதுக்கப்புறம் வச்சுக்கணும், ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சா இதுதான் ஆன்சர். பெரிமீட்டர் அப்படின்றதுனால நம்ம மீட்டர் மட்டும் போட்டால் போதும், யூனிட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு the ages of a group of friends are 22 24 22 26 28. Find the mean median mode of their ages. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் யூ ஹாவ் டு அரேஞ்ச் இட். ஸோ 22 22 24 and 26 28. இப்போது இதில்
mode easy எது repeat ஆகுதோ அதுதான் mode. So mode is equal to 22. Median also easy, the center value is median 24. Now we have to calculate average, that means mean கண்டுபிடிக்கணும். So how to find mean means இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 22, 22, 24, 26, 28 divided by total number of datas 1, 2, 3, 4, 5. 5 datas. Now you add it. 5 2s are 10, 100. 4, 6 plus 4, 10. 8 plus 2, 10, 20, 22. 122 divided by 5. 2 5s are 10, remaining to 22. 4 5s are 20, remaining to you have put dot and you have to add 0. 4 5s are 20. So this is the mean value. Okay, if you have any doubts, comment me, and thank you for watching.